நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை வேலையும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான கருத்துக்குரிய தேவ ஊழியர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரும் இரட்சகரும் இப்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மணி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அதிகாலை செப்பத்துல வாழ்த்தி வரவேற்கிறதுமாக இந்த வார்த்தை கூட கடன் செல்ல போகிறோம். எங்கள் மத்தியில பச கிருபா அவங்க இருக்கிறாங்க. ததுமாக என்னுடைய வார்த்தை கூடாக நடத்துவோம். பஷர் வெல்கம் பஸ். Praise the Lord. Praise the Lord. Good morning. எப்படி இருக்கிறீங்க? Good morning, Pastor. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு காலை பொழுதிலே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து மரியாளை போல ஒரு பங்கை தெரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இது எத்தனையோ பேர் விரும்பினாலும் கூட கிடைக்காத ஒன்று அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்துல 2 சகோதரிகள் இருந்தார்கள், மார்த்தாள் மரியாள். ஆனா 2 பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. 2 பேரில் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. ஆனா முதலாவது வீட்டுக்குள்ள வரவேற்றது மார்த்தாள் தான். இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டு உட்கார வைத்து அவரை வெல்கம் பண்ணியது மார்த்தாள் தான். ஆனால் அந்த மார்த்தாளுக்கு கிடைக்காத ஒரு பங்கு இயேசு கிறிஸ்து அந்த மரியாளுக்கு கொடுத்தால் மரியாள் அதை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இது எல்லாருக்கும் கிடைக்காது. அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வேதத்தை புசித்து ருசித்து அவருடைய வார்த்தையிலே மயங்கி இருக்கின்ற ஒரு பங்கு எல்லாரும் விரும்பினாலும் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் எல்லாருக்கும் அது கிடைக்காது. மாறாக அது தேவன் யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறாரோ, அந்த சிலாக்கியத்தை கொடுக்கிறாரோ அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அந்த நபர்களில் நீங்களும் ஒருவர் என்பதில் சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? Amen. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் நிறைய பேர் விரும்பினாலும் வர முடியாது பாருங்க. சில பேர் விருப்பம் இருக்கும், சரி நாம போவோம், அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டுகிறவர்கள் சிலர் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பான தேவச்சனங்களே, தேவன் நல்லவர். ஆமென். தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். ருசித்து பார்ப்பது என்றால் என்ன? இதை கொஞ்சம் நாம கவனத்துல கொள்வோம். இப்ப எல்லாருமே வேத வசனம் எல்லாருக்கும் தெரியும், ஜெபிக்க தெரியும், பாடல் பாட தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க தெரியுமா என்றால் அது தெரியாது என்றுதான் சொல்லலாம். அநேகருக்கு தெரியாது. அந்த வசனம் கூட தெரியும், உங்களுக்கு தெரியும். வாசிப்போம். 34வது சங்கீதம் 8வது வசனம். 34ஆம் சங்கீதம் 8வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். 30 சங்கீதம் 8வது வசனம். கேக்குதா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்லவர் என்று தெரிந்தால் போதாது. நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு பழத்தை எடுத்துக்கொள்வோம், பலாப்பழத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த பலாப்பழம்
நல்லது, டேஸ்டா இருக்கும் என்று அதை விற்கிறவர்கள் அல்லது கடையிலே அதை சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். நல்ல டேஸ்ட், இதை வாங்கிட்டு போங்க என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இப்ப நாங்க அந்த பலாப்பழம் நல்லது, டேஸ்டா இருக்குன்றதை கேட்கிறோம். அதை பார்க்கும்போது நல்லதா தான் தெரியுது, நல்ல பழமா தான் தெரியுது. அது போதுமா? அது போதாது. அப்ப என்ன செய்யணும்? பலாப்பழத்தை வெட்டி சாப்பிடணும். சாப்பிட்டாதான் அது நல்லது, இனிக்குது, அல்லது நல்லா இல்லை, டேஸ்டா இல்லை, இருக்கு என்பது நமக்கு தெரிய வரும். அதுபோல் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்ம வாசித்த வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவர் என்று தெரியும்? கேட்டிருக்கிறீங்க, பார்த்திருக்கிறீங்க. ஆனால் எத்தனை பேர் கர்த்தரை நல்லவர் என்பதை சாப்பிட்டு ருசி பார்த்திருக்கிறீங்க? சாப்பிட வேண்டும். என்ன சாப்பிட வேண்டும்? கர்த்தரை சாப்பிடணும். இது என்ன புதுசா இருக்கு? புதுசான செய்தியை நீங்க சொல்றீங்களே. நீங்க நான் எனக்கு என்னுடைய இஷ்டப்படி நான் வேத வசனத்தை நான் எழுதி கொண்டு வந்து நான் உங்களிடத்துல பேச இல்லை. ஆனா வேதத்துல உள்ளபடி நான் பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நான் சில இடத்துல போகும்போது விசுவாசிகள் மத்தியில கேட்கிறது, சபையில கேட்கிறது, எத்தனை பேர் கைதட்ட தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் பாட தெரியும்? பாடுவார்கள். எத்தனை பேருக்கு ஜெபிக்க தெரியும்? ஜெபிப்பார்கள். எத்தனை பேருக்கு வேதம் வாசிக்க தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு பிரசங்கம் கேட்க தெரியும்? எல்லாருக்கும் கேட்க தெரியும். அப்ப எத்தனை பேருக்கு வேதத்தின்படி வாழ தெரியும்? அங்கதான் இருக்கு பிரச்சனை. வேதம் சொல்லுகிறபடி வாழ தெரியுமா என்றால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கேள்விக்கு எல்லாரும் நெஞ்ச நிமித்தி பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படி நாம செய்ய இல்லை. அதுபோலத்தான் ருசித்து பாருங்கள் என்றால் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா? கர்த்தரை சாப்பிடுறீங்க. கர்த்தர் நல்லவர், டேஸ்ட் பண்ணணும். ருசி என்ற ஒரு வார்த்தை எங்க போடப்பட்டிருக்கு? டேஸ்ட் என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. அப்ப டேஸ்ட் எப்ப தெரியும்? சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். ஒரு சமையல் சமைத்து வைத்திருக்கிறார்கள், அதை சாப்பிடுகின்ற பொழுதுதான் அது நமக்கு தெரியும், இது சுவையா இருக்கா, சுவையா இல்லையா என்பதை நாம் பார்க்க முடியும். அதுபோல நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை சாப்பிடணும். அப்படின்னா என்ன? அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரம். யோவான் 6வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசியுங்கள். 48. நானே ஜீவ அப்பன், ஜீவ அப்பம் நானே. நானே ஜீவ அப்பம். அப்ப ஜீவ அப்பம்னா எதுக்கு? சும்மா பார்த்துட்டு வைக்கிறதுக்கா? அப்பம் என்று அப்பம் நாம சாப்பிடுவோம் இல்லையா? ரைட். அப்பத்தை பார்த்துட்டு வச்சிடுறதா? இல்ல, அந்த அப்பத்தை சாப்பிட வேண்டும். பாருங்க, 2 பாடங்கள் இருக்கிறது. கல்வியில 2 பாடங்கள் இருக்கிறது. அதுக்கு ஒன்று சொல்வார்கள் தியரி என்று சொல்வார்கள். இன்னொன்று சொல்வார்கள் பிராக்டிக்கல். தியரி என்றால் என்ன உங்களுக்கு சொல்ல முடியுமா தமிழ்ல? தியரி என்பதற்கு என்ன சொல்லலாம் தெரியுமா? தியரி என்றால் என்பது எழுதி வாசிப்பது பாஸ்டர். எழுதியிருக்கோம், அதை வாசிச்சு நம்ம அப்படியே இது பண்றது. ஆமா, கற்றுக்கொள்வது. எழுதி வாசித்து கற்றுக்கொள்வது. சரிதானே? ரைட். பிராக்டிக்கல் என்பது என்ன சொல்லலாம், நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். செயல்முறைப்படுத்துவது, கற்றுக்கொண்டதை செயல்முறைப்படுத்துவது. கற்றுக்கொண்டதை செயல்படுத்துவது. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அந்த காலேஜ்ல படிக்கணும், கல்லூரியில, மருத்துவ கல்லூரியில படிக்கணும், எழுதி படிக்கணும். அதுக்கு பிறகு அந்த நபர் என்ன செய்ய வேண்டும் என்றால் போய் பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி? ஒரு டாக்டரோட, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரோட போய் அவர் நடைமுறை பயிற்சியை எடுக்கணும். அவன் இந்த பிராக்டிக்கலும் இந்த தியரியும் சேர்ந்துதான் ஒரு செயல்பாட்டுக்குள்ள வர முடியும், ஒரு செயல்பட முடியும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் தியரிக்குள்ளேயே இருக்கு, கற்றுக்கொள்வதிலேயே இருக்கிறார்கள். ஆனா எதுக்கு போகல? பிராக்டிக்கலுக்கு போகல. உதாரணமாக மலை பிரசங்கத்துல ஆண்டவர் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். நிறைய விஷயங்களை மலை பிரசங்கத்துல நாம பார்க்கிறோம். ஆனா நமக்கு தெரியும், சோ அது எல்லாருக்குமே தெரியும், அந்த வசனங்கள் எல்லாம் தெரியும். இது தெரியும் என்று சொல்லுகின்ற பொழுது அது தியரிக்குள்ளே இருக்கிறது. தெரிந்ததை செயல்படுத்த வேண்டும் என்பது பிராக்டிக்கலுக்குள்ளே இருக்கிறது. அப்ப எத்தனை பேர் நாம கற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்துகிறோம் அல்லது செயல்படுத்துகிறோம்? யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் அதை செயல்படுத்துகிறோம்? சும்மா எதுக்கு ஆண்டவர் எழுதி வச்சாரா? எதுக்கு இதை எழுதி வச்சிருக்கிறார்? வாசித்து கேட்டுட்டு நாம போய்கிட்டே இருக்கணுமா? இல்லையே. எதுக்கு எழுதி வச்சிருக்கிறார்? அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதானே. அப்ப நாம நடக்கிறோமா, செயல்படுறோமா? ஒரு சிலதை நாம் பார்ப்போம், கொஞ்ச கால வழியில செக்அப் பண்ணுவோம். சரியா? நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கிறதா என்பதை குறித்து கொஞ்சம் நாம இன்றைக்கு கொஞ்சம் காலையில கொஞ்சம் செக்அப் பண்ணுவோமா? ஓகே, வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசிங்கள். 39வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. எத்தனை பேர் இந்த பிராக்டிக்கல் செய்றீங்க? வாசித்தோம். இது தியரி. சரியா? இது தெரியும் நமக்கு, தியரி. ஆனா எத்தனை பேர் பிராக்டிக்கல் செயல்படுத்துகிறீர்கள், நடைமுறைப்படுத்துகிறீர்கள்? தயவு செய்து மைக்க ஆன் பண்ணி சொல்லுங்க. சொல்ல முடியுமா? ஹலோ. திருப்பி அடிக்க மாட்டேன் பாஸ்டர், சகிச்சு கொண்டு போகக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார் பாஸ்டர். திருப்பி அடிக்க மாட்டீங்க, சகிச்சு கொண்டு கிருபையை தந்திருக்கிறாரா? அப்படின்னா என்ன? அது ஏதோ சுத்தி வளைச்சு மூக்க தொடுற மாதிரி இருக்கு. அடிச்சா திருப்பி அடிக்கிற இல்ல என்றதை சொல்லுற. ஓகே, யார் சொல்றீங்க நீங்க? சகாய மலர் ஐடியில மலர் சிஸ்டரா? ஓம் பாஸ்டர். ஓகே, ரைட், பரவாயில்ல, வெரி குட், அருமையான பதில். மற்றவர்கள்? சரி, அப்படி சிஸ்டர்ட்டி கேட்போம். இது ஒரு வேத ஆராய்ச்சி, என்ன வேத படிப்பு இல்லையா? இது சும்மா பிரசங்கம் இல்லை. சரி, மலர் சிஸ்டரை கேட்போம். யாரும் உங்களுக்கு அடிச்சிருக்கிறாங்களா, வாங்கியிருக்கீங்களா? வண்டர்ஃபுல். அப்படியா? வெரி குட். அருமையான ஒரு நல்ல ஒரு சாட்சி. ஓகே, அந்த சந்தர்ப்பத்தை சொல்றேன் பாஸ்டர். கத்தியோட பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டான் எங்களை வெட்டுறதுக்கு. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம் பாஸ்டர். ஓகே, சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கட்டம் வந்தது. அந்த குடும்பத்துக்கு
குடும்பத்துல அவங்களோட குடும்பத்துல பிரச்சனை வந்தபடியா அவங்க சேர்ச்சுக்கு வந்தவங்க. அவங்க சேர்ச்சுக்கு வந்தது நிமித்தம் அந்த புருஷன்காரன் கத்தியோட வந்தார். ஞாயிற்றுக்கிழமை மதியம் போல எங்களை வெட்டுறதுக்கு அந்த சுற்றாடலே பார்த்து கொண்டு நின்றது. ஆனா நாங்க பொலிசுக்கு எல்லாம் போயில. ஆனா சுற்றாடல் பொலிசுக்கு சொல்லி அவனை கூட்டி கொண்டு வந்தோம் பாஸ்டர். ஓகே, உங்களை அடிச்சாங்க, நீங்க திருப்பி அடிக்கல. ஓகே, நல்ல விஷயம். சரி, வேற யாரும் இப்படி ஒரு கதையை சொல்லுவீங்களா? இப்படி ஒரு காரியத்தை சொல்லுவீங்களா? சரி, அடிக்கலாம் வேண்டாம் சிஸ்டர், பிரதர், அடிக்கலாம் வேண்டாம். உங்களை வந்து சபிக்கிறாங்க ஐயா, உங்க வீட்டுல வந்து சபிக்கிறாங்க, உங்க முன்னுக்கு வீட்டுக்குள்ள சபிக்கிறாங்க, அல்லது உங்களை குற்றப்படுத்துறாங்க, உங்களை துன்பப்படுத்துறாங்க. உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய ரிப்ளே, உங்களுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? இது வரைக்கும் எப்படி இருக்கு சொல்லுங்க. 90% கோபம் தான் பாஸ்டர் வரும். ஒரு 10% தான் சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வறுமை ஒழிய, மற்ற 90% கோபம் தான் வரும். ஆம், ரியலி உண்மை. அப்ப ஏன்னா அப்ப நாம படிச்சுட்டோமே, தியரியா எல்லாம் முடிச்சிட்டோமே. இப்போ ஒரு மெடிக்கல் என்னது ஒரு மருத்துவ கல்லூரியில இப்ப 4 வருஷம் படிச்சுட்டோமே. படிச்ச ஒரு மனுஷன் 90% தான் நான் பிராக்டிகலுக்குள்ள இருக்கிறேன், 10% அந்த 90% நான் தியரிக்குள்ள இருக்கிறேன், 10% நான் பிராக்டிகலுக்குள்ள இருக்கிறேன்னா அவர் ஒரு நல்ல ஒரு மருத்துவராக இருக்க முடியுமா? இல்ல. அவரை நம்பி ஒரு நோயாளி போக முடியுமா? அவர் என்னத்தை, ஏன்னா அவருக்கு தான் அவர் 90% செய்ய மாட்டேன்றாரு, 10% தானே செய்யறாரு. அப்ப அவரால் நல்ல வைத்தியம் கொடுக்க முடியாது. அது போலதான் நாமும் வேதத்தை அறிந்து கொள்ளுகிறது நல்லதுதான், கற்றுக்கொள்றது நல்லதுதான். சோ அதை நாம் செயல்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரைட், அடுத்த ஒரு காரியத்தை நாம செக்அப் பண்ணுவோம். 40வது வசனம் வாசிங்க. 39 வாசித்தோம், மத்தேயு 5:39. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஓகே, இது நடக்குதா? சரி, அது கீழையும் வாசிங்க, 41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. சரி, அது 42. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. சரி, இப்படியெல்லாம் நடக்குதா? இதெல்லாம் செய்ய முடியுதா? இல்ல சொல்லுங்க. இல்ல. ஆனா பைபிளை தூக்கிட்டு என்ன செய்யறோம்? சபைக்கு போறோம், பாட்டு படிக்கிறோம், கை தட்டுறோம், என்ன சாட்சி சொல்றோம், பாட்டு படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப இது எப்பதான் சாத்தியப்படும்? சரி, கவனி, எப்ப சாத்தியப்படும்? யாராவது ஒரு 25 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? அதுல 20 அல்லது 25 வருஷம். ஹலோ, இருக்கிறோம் சார். இருக்கிறோம். அப்ப 25 வருஷமா மருத்துவ கல்லூரியில் ஒருத்தன் படிச்சு கொண்டே இருந்தா அவன் இப்ப என்றைக்கு மருத்துவர் ஆகுறது? ஹலோ, கேக்குதா? மருத்துவர் ஆக முடியாது. அப்ப ஒரு விசுவாசியோட வேலை என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளையோட வேலை என்ன? வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறதா? வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறதா? ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? 25 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, 20 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோமே, எப்பதான் இதை நாம பிராக்டிக்கலுக்குள்ள கொண்டு வர போறோம்? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது.
பாத்தீங்களா? வாசிக்கிறோம், நல்லது. கேட்கிறோம், நல்லது. இப்ப 20-25 வருஷம் வாசிக்கிறதும் கேட்கிறதும் தான். ஆனா அடுத்தடுத்துக்கு போறது இல்லை. என்னது? அதன்படி செய்யறது. செய்யணுமே, இத ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே. இந்த பிராக்டிக்கல் நமக்கு வேணுமே. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்ப நாம் இது செய்ய போறோம்? எப்ப நாம் வேதத்தை எல்லாம் நல்லா தெரியும், வசனம் எல்லாம் தெரியும், பிரசங்கத்துல எல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்கிறோம், ஜெபம் பண்ற நேரமெல்லாம் வசனத்தை அடுக்குவோம். அது எப்படி வசனம் நாம கேட்கிறோம், எப்படி வசனம் எங்களுக்கு விருப்பமா இருக்கு, நமக்கு ஏற்ற வசனம். சரி, இப்ப இந்த வசனத்துல, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இந்த வார்த்தைய வாசிக்கிறோம், ஆனா செயல்படுத்துறோம் இல்ல. 43 நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆனா ஜெபம் மட்டும் பண்ணிக்குவோம். அது எப்படி ஜெபம் பண்ணுவோம்? மனசுல இருக்கணும். என்னது? அவன் நம்ம எதிர்த்துட்டான், நமக்கு எதிராக இருக்கிறான், நம்ம அடிச்சுட்டான், நமக்கு எதிரான காரியங்களை செய்கிறான். ஆண்டவரே சந்திங்க. எப்படி ஜெபம்? சந்திங்க. அப்படின்னா சந்திங்க ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அர்த்தம் என்ன? தயவு செய்து சொல்லுங்க. அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் கரெக்ட். அவனுக்கு அடி விழணும், அவன் நல்லா இருக்க கூடாது, அவன் எப்படியாவது அவன் பழி எடுக்கணும் என்றதான் அந்த சந்திங்கன்னு சொல்ற வேர்டினுடைய காரியம். சரியா? இப்ப கவனத்துல கொள்ளுங்க. இப்ப இங்க வசனம் என்ன சொல்லுச்சு? நானும் உங்களுக்கு சொல்லுங்க, சத்துருக்களை சிநேகியுங்கள். சிநேகம் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? லவ், அன்பு செலுத்துங்கள். சத்துருவை சிநேகியுங்கள், லவ் பண்ணுங்க அல்லது அன்பு செலுத்துங்க. உங்களை சபிக்கிறவர்களை பிளஸ் பண்ணுங்க. சந்திங்கன்னு சொல்றது இல்ல, ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, அப்படித்தான் சொல்லணும். உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தப்படுகிறோமா? செயல்படுத்துகிறோமா? அப்ப வசனங்களை கூட நமக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்றோம். நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடிதான் வசனம் கையாளப்படுகிறது. அதுவும் இன்றைய உலகத்துல இன்னைக்கு தவறான உபதேசங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த தவறான உபதேசங்கள் வசனத்தை தவறாய் நாம் நடைமுறை செயல்படுத்துவதற்கு அவர்கள் போதிக்கிறார்கள். அது பிசாசுடைய ஒரு தந்திரம். ஆனா வேதம் சத்தியம், அது மாறுவதில்லை, அதை மாற்றவே முடியாது. நாம நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் மாற்ற முடியாது வசனத்தை. வசனம் மாறாது. ஏன்? தேவன் மாறுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தையாயிருக்கிறார், ஆவியாயிருக்கிறார். அவரை போய் அப்ப எப்படி நம்ம தேவனை எப்படி பார்க்க முடியும்? கடவுளை எப்படி பார்க்க முடியும்? வார்த்தையினூடாக பார்க்க முடியும். ரைட். இப்பொழுது கவனியுங்கள். இப்ப அந்த இதுக்கு வருவோம். எதுக்கு? 34ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை திரும்ப வாசிங்க. 34ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ருசித்து பாருங்கள் என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னா பிராக்டிகலா செய்து பார்க்கணும் பாஸ்டர். வசனத்தை நாம் கேட்டு கரெக்டா. இப்ப நாம் ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம். அந்த சாப்பாடு சாப்பிடுகின்ற பொழுது அந்த சாப்பாட்டினால நமக்கு கிடைக்கிற பலன்கள், பலன் அடைகிறோம், பலன் அடைந்து செயல்படுகிறோம். பலன் இருந்தா ஒரு வேலையை செய்கிறோம். ஒரு மூடை ஒரு வெயிட்டை தூக்குறோம்.
ஒரு பேக்கை தூக்குறோம். ஒரு பொருளை நாம் தூக்குறோம். ஏன்? எதனால அந்த பலன் வந்தது? எதனால அந்த பலன் வந்தது? நாம் சாப்பிட்டபடியா நமக்கு பலன் இருக்கு, நாம் அந்த வேலையை செய்ய முடியுது. அப்ப சாப்பிடாத ஒரு நபரால படுக்கத்தான் முடியுமே தவிர அவரால் எழுந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுபோலத்தான் ஆவிக்குரிய ஆகாரமாகிய இந்த ஜீவ அப்பத்தை ஒரு மனுஷன் சாப்பிடணும். அவர் சாப்பிட்டான்னு சொன்னால் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பிரதிபலிப்பு ஏற்படணும். பிரதிபலிப்பு வேண்டாம், ஒரு மாற்றங்கள் ஏற்படணும். அவன் பலன் அடையணும். பலன் அடைந்த பிறகு அவன் என்ன செய்யணும்? செயல்படணும். அப்ப இது எதனால வருகிறது? உணவுனால. குறிப்பா எடுத்துக்கொள்வோம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிய எல்லாருக்கும் எலியாவை. எலியா சூரச்செடியில போய் படுத்துக்கிட்டு அவர் படுத்துட்டார். சோர்வுல படுத்துட்டார். அவரு எழும்ப முடியல. கடவுளுக்காக ஓடின ஒரு மனுஷன் சவால் விட்டு அந்த ஏசேவேலோட எல்லாம் எதிர்த்து, அந்த ஆகாப் ராஜாவோட எதிர்த்து சவால் விட்டு ஊழியம் செய்த அந்த ஊழியக்காரன் இப்ப சோர்ந்து போய் படுத்துட்டார். இனி இயலாதப்பா, இனி முடியாதப்பா. அப்ப அவருக்கு அப்பமும் இறைச்சியும் அங்கு கொடுக்கப்பட்டது. இந்த அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்ட அந்த மனுஷன் என்ன செய்தாரு? அதுல கிடைத்த பலனில் அவர் செயல்பட்டாரு. அந்த சாப்பிட்டதின் பிரதிபலனாக அவர் செயல்பட்டாரு. அன்பு சகோதரனே, சகோதரியே, நாங்களும் வேதத்தை வாசிப்போம் என்றால், வேதத்தை கேட்போம் என்றால், வேதத்தை நாம் சாப்பிடுவோம் என்றால், அதுல கிடைக்கிற அந்த பலத்துல நாமும் செயல்படுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன உங்களுக்கு புரியுது? என்ன விளங்குது உங்களுக்கு? வேதத்தை வாசிச்சு கேட்டுட்டு ஆமேன் ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லிட்டு போறது இல்ல. வேதத்தை வாசித்தா அந்த வேதம் சொல்லுகிற பிரகாரம் வாழணும். அந்த வாழ்க்கைய பிராக்டிகலா நம்ம ஏற்றுக்கொள்ளணும், வாழணும். அதுக்குத்தான் பரிசுத்த வேதாகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காதுல கேட்டுட்டு அந்த காதுல விட்டுட்டு போறது இல்லை. இதுக்குதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க. ஆனா அது அந்த வசனமும் தெரியும், அதெல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே சொல்லுவோமே, வைத்துக் கொள்வோமே. ரைட். இப்பொழுது தேவ செய்திக்காக ஒருவர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் என்று சபையிலே சொல்லுகின்ற பொழுது நாம மிக வேகமாக நாம ஒரு ஆள் ஜெபிப்போம். என்ன ஜெபிப்போம் இல்லையா? ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, இன்றைய வார்த்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, வார்த்தை பேசுகிற தாசனை ஆசிர்வதிங்க ஆண்டவரே, எங்களுக்கும் கேட்கிற இதயத்தை தாருங்க ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த வசனம் சொல்லுவோம், வசனம் லீதியாவுடைய இருதயத்தை திறந்தது போல எங்களுடைய இருதயத்தை திறங்க ஆண்டவரே, எல்லாம் சொல்லுவோம். அந்த பிரசங்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் வெளியிலே போகின்ற பொழுது, வேலைக்கு போகின்ற பொழுதோ, பயணம் போகின்ற பொழுதோ, அல்லது வீட்டுக்கு போகின்ற பொழுதோ, அல்லது நீங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டுவிட்டு போகின்ற பொழுது அந்த பிரசங்கத்தின் படி உங்களால செயல்பட முடியுதா? ஹலோ, இல்ல. அப்ப எதுக்கு ஆண்டவர் பேசினாரு? அப்ப சொல்லுவோம், ஆண்டவரே சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொன்னீங்களே ஆண்டவரே, காதை திறந்தருளுங்க, இருதயத்தை திறந்தருளுங்க, அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணிடுவோம். அப்படித்தானே? அப்ப அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அப்ப அந்த பிரசங்கம் பொய்யா? அந்த ஆண்டவருடைய வார்த்தை பொய்யா? நாம ஜெபம் பண்ணினதும் பொய்யா அல்லது மெய்யா?
மெய் என்றால் என்ன செய்வோம்? அதன்படி நடப்போம். அப்ப நம்ம இது விளையாட்டுக்காகவா ஜெபம் பண்ணினோம்? விளையாட்டுக்காகவா நாம் அந்த பிரசங்கத்தை கேட்டோம்? பொழுது போகல, அதனால நாம அங்க போய் இருந்து நாம் அந்த வார்த்தையை கேட்கிறோமா? சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு நான் என்னுடைய ஸ்டடி உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் தான். எத்தனை பேருக்கு அது புரியுது? ஹலோ, என்னுடைய ஸ்டடி உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் தான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். சும்மா ஒரு பிரசங்கத்தை செய்துட்டு போறது இல்லை. உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகள், 1 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷம் என்னும் போது பலதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேல இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில நான் எனக்கு தேவன் எது சொன்னாரோ, எது எனக்கு தெரியுமோ, தேவன் வெளிப்படுத்தினாரோ எல்லாவற்றையும் ஒன்று விடாம உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். ஒப்புவிக்கிறேன்டா என்ன? அதோட தமிழ் என்ன? ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துல படிக்கிறான், சரிதானே? படிச்சு அவன் படிக்கிறத அங்க டீச்சர்கிட்ட என்ன செய்யணும்? இந்த ஹோம் ஒர்க்னு சொல்லுவாங்களா, ஹோம் ஒர்க்னு சொல்லுவாங்க, அல்லது அந்த படிச்ச பாடங்களை என்ன செய்யணும்? ஒப்புவிக்கணும். அதான் ஒப்புவிக்கிறேன். அதை நான் கற்றுக்கொண்டதை, தேவன் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? ஒப்புவிக்கிறேன். சரியா? அடுத்து நீங்க நினைக்கலாம், எப்படி அப்ப நீங்க இந்த பிரசங்கம் பண்ற மாதிரி வாழ்றீங்களா அப்படின்னா, நான் 100% இல்லாட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 நான் என்ன செய்யறேன்? இந்த பேசுற வார்த்தையின்படியே எனக்கு வாழ தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். கவனிங்களா? 60-70 போயிட்டா பாஸ் மார்க்குள்ள நான் போயிட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது அல்லது நான் பிரசங்கம் பண்ணும் போது, ஆண்டவரே நான் இது போல வாழணும். நான் பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு நான் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீர் பார்க்கிறீர், நான் பிரசங்கம் பண்றபடியே நான் வாழணும், எனக்கு நீங்க உதவி செய்யணும். சில வேளை தவறு எனக்குள்ள காணப்பட்டா உடனே நான் டேர்ன் பண்ணிடுவேன். தவறு இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வரலாம், உடனே டேர்ன் பண்ண, ஐயோ வேதம் சொல்லுது செய்யக்கூடாது, இது இப்படி நினைக்காது, இப்படி சொல்லக்கூடாது. என்னுடைய மனம் பதறும், என்னுடைய மனம் துடிக்கும். ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே. அடுத்த நிமிஷம் தேவனே மன்னிச்சுக்கங்க, மன்னிங்க, என்ன சரிப்படுத்துங்க, சாரி மன்னிச்சுக்கங்கப்பா, நான் அப்படி செய்ய மாட்டேன்ப்பா, இப்படி சொல்ல மாட்டேன்ப்பா, இப்படி செய்ய மாட்டேன்ப்பா, இப்படி நினைக்க மாட்டேன்ப்பா என்று உடனடியா நான் மாறிடுவேன். கவனிங்க, ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு தருகிறேன். இப்ப நம்ம கடையில போய் ஒரு பொருள் வாங்க போனா, ஒரு மார்க்கெட்ல பொருள் வாங்க போனா, நம்ம அறியாம செய்கிற ஒரு தவறு. பொருள் வாங்க போனா அவன் ஒரு சொல்றான்னு வைப்போம், 100 ரூபான்னு சொல்றான்னு வைப்போம். நாம குறைச்சு கேட்போம், ஒரு 75 ரூபாய்க்கு தாங்கன்னு கேட்போம். அது விற்கிறவன் போய் சொல்றானோ மெய் சொல்றான், அது நமக்கு தேவையில்லை. வாங்குறவங்களை எங்களை தான் பார்க்கணும். அப்ப நம்ம சொல்ல, என்ன அந்த கடையில எல்லாம் 70 ரூபா விற்கிறாங்க, அந்த கடையில எல்லாம் நான் அன்னைக்கு வாங்கினேன் 70 ரூபாய்க்கு வாங்கினேன், நீங்க 100 ரூபா சொல்றீங்களே அப்படின்லாம் சொல்லுவோம். இப்படி யாருக்கு? எனக்கு இருக்கு, நான் ஓப்பனா சொல்றேன், நான் அப்படி சொல்லியிருக்கேன். சொல்லி 75 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த பிறகு என்னுடைய மனம் பதைச்சுது, என்னுடைய மனம் குத்துண்டது. ஐயோ நம்ம பொய்ய சொல்லி வாங்கிட்டோம், சும்மா அப்ப ஒரு 25 ரூபாய்க்காக இப்படி பொய் சொல்லிட்டோமே, அந்த காசை கொடுத்துட்டு வந்திருக்கலாமே என்று மனம் பதறுது. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உண்டா? நாம பிராக்டிக்கல் கிளாஸ்ல தான் இருக்கிறோம் இப்ப. சொல்லுங்க. அதுதான் தேவன் விரும்புகிற இருதயம், தெரியுமா உங்களுக்கு? ஆமென். நாம மனுஷனா இருக்கிறதுனால
நமக்குள்ள எதுவும் குறைகள் காணப்படலாம், குறைகள் என்று சொல்ல முடியாது. ஆனா குறைய நம்ம சரி செய்யக்கூடாது. அந்த குறைவுல தங்கி வாழக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் பெருமைக்கு சொல்லல, சில வேளை நான் நல்லா பிரசங்கம் பண்றேன், உங்களுக்கும் தெரியும். ஆனா சில நேரம் எனக்குள்ள ஒரு பெருமை வந்துடும், ஆஹா நான் நல்லா பிரசங்கம் பண்றேன்னு. இல்ல ஆண்டவரே உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு உடனடியா மாறிடணும். ஏன்னா நான் மனுஷனா இருக்கிறனால எனக்கு அந்த உணர்வு வரத்தானே செய்யும். வரலன்னு சொன்னா அவன் உண்மையா கடவுளோட பிள்ளையே இல்லை. ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். இல்ல எனக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை, எனக்கெல்லாம் ஐயோ ஒன்னு நடிக்கிறது. உண்மை என்ன? வரும், இச்சை வரும், கோபம் வரும், பொறாமை வரும், மாமிசத்தினுடைய எண்ணங்கள் வரும். யாருக்கு வராதுன்னு சொல்றீங்க? யாருக்கு வராது? மேடையிலிருந்து முழக்கம் விடுவார் அவரு, ஆனா அவருக்கும் வரும். கேட்கிற நீங்க அப்படியே சும்மா துள்ளி அடிச்சுட்டு ஆவியில நிரம்பி கேட்பீங்க, உங்களுக்கும் வரும். வராதுன்னு சொன்னா அது போய் வாசிங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. கவனிச்சீங்களா? அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? எங்களை எந்த பாவம் இல்லை, எனக்கு எந்த மறைச்சிட்டு நாம என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஆனா ஒண்ணு கவனிங்க, சத்தியம் இருக்கிறவன் மறைக்க மாட்டான். ஏன்னா அங்க சொல்லுது சத்தியம் நமக்குள்ள இருக்காது. அவன் சத்தியத்துக்குள்ள இருக்கிறவன் என்ன செய்வான்? அவன் என்னட்டையும் குறை இருக்கு, என்னட்டையும் குற்றம் இருக்கு, அந்த குற்றத்தைய குறைய தொடர்ந்து நம்ம செய்யக்கூடாது. மாறணும். சத்தியம் உள்ளுக்கு வரும்போது நீங்க மாறுதல் அடைவீங்க, மாற்றம் அடைவீங்க. ஆனா நம்ம கேட்கிற சத்தியம் சத்தியமாவும் இருக்கணும். சத்தியமாவும் இருக்கணும். இந்த சில பேர் என்னோட பகிர்ந்து கொள்ளுவாங்க. குறிப்பா அந்த குகனி சிஸ்டர் இதுல இணைப்புல இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவங்க என்னுடைய எல்லா ஸ்டடியிலையும் அவங்களும் பங்கெடுக்கிறவர்களில் ஒருவர். சரியா? அவங்க கூட சில நேரம் பகிர்ந்து கொள்வாங்க. சும்மா பிரசங்கம் பாருங்க இப்படி போகுது, இதுல எந்த விதமான நன்மை, சும்மா டைம் பாசிங்காக பிரசங்கம் போகுது. ஆனா இப்படி ஒரு ஆழமான பிரசங்கம் கொடுத்தாதானே மக்களும் திருந்துவாங்க. அப்படி என்னோட பகிர்ந்து கொண்டாங்க. அப்படி நிறைய பேர் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாம போற சபையில நம்ம கேட்கிற சத்தியத்தை ஓரளவுக்கு தன்னும் சத்தியம் இருக்கணுமே. அந்த சத்தியத்தை சொல்லுகிற நபரும் சத்தியத்துல நடக்கணுமே. அப்பதான் அது அஃபெக்டட் ஆகும். கவனிங்க. அப்படின்னா என்ன? அதுல ஒரு தாக்கம் ஏற்படும். பிரசங்கம் பண்ணுகிற நான் அந்த பிரசங்கத்தின்படி நடந்தாதான் பிரசங்கம் கேட்கிறவங்களுக்கும் அந்த பிரசங்கம் கிரிய செய்யும். கவனிக்கிறீங்களா? பிரசங்கம் கிரிய செய்யும். சும்மா நான் ஏதோ மேடையில ஏதோ நடிக்கிறதுக்காக அந்த சினிமா நடிகன் மாதிரி நடிச்சுட்டு வெளியே மேடை விட்டு புல்பிட்ட விட்டு இறங்குறதுல அந்த மக்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. இங்கேயும் நீங்க கவனத்துல கொள்ளணும். கவனிக்கிறீங்களா? சும்மா மேடையில ஏறி முழக்கம் மட்டும் அங்கடா இங்கடான்னு காலை தூக்கி கையை தூக்கி குரலை உயர்த்தி துள்ளி அடிச்சு வாழ்க்கையில என்ன இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. சோ பிரசங்கம் பண்ணுகிற நானும் பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் சரியாவதை, வாழ்க்கை மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதே நேரத்தில் நான் குறை இல்லை என்று என்னால சொல்ல முடியாது, நீங்களும் குறை இல்லை என்று உங்களால சொல்ல முடியாது. பிரசங்கம் பண்ணுகிற நான் மட்டும்தான் எனக்குள்ள எந்த குறையும் இல்லைன்னு நான் நினைக்க கூடாது. பிரசங்கம் கேட்கிற நீங்களும் என்னிடத்துல எந்த குறை இல்லை என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தவறுகள் வரலாம், ஆனா அதை சரி செய்து திரும்பணும். 51ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க.
51 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. Praise the Lord. Hallelujah. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். தாவீது தேவனுக்கு ஏற்ற ஒரு மனிதன் தான், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதன் தான், தேவனால் பாராட்டப்பட்ட ஒரு மனிதன் தான், தேவனால் செலக்டட், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான். அபிஷேகம் என்ற வார்த்தையை இன்னைக்கு தவறா பயன்படுத்துறாங்க. அபிஷேகம் என்பது சரியான தமிழ் கவனிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் அல்லது செலக்டட் பீப்புள், தெரிந்து கொள்ளப்படுதல் அல்லது நியமிக்கப்படுதல், அதுதான் அந்த அபிஷேகம் என்ற வார்த்தை தமிழ். அபிஷேகம் என்பது தமிழ் இல்லை, அது சமஸ்கிருதம். ஆனா நீங்க தமிழுக்கு மொழிபெயர்த்தால் நியமிக்கப்படுதல் என்ற அர்த்தம். ஆனா இந்த அபிஷேகம் என்ன, துள்ளி குதிக்கிறது மட்டும்தான் நாம இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை குறித்து உங்களுக்கு விளக்கம் தேவைன்னா என்னோட தனியை நீங்க தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு விளக்கத்தை தருகிறேன். இப்ப என்னோட தொடர்ந்து ஒவ்வொரு நாளும், இப்ப இங்க இதுல நான் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்டர் 3 நாள் தான் கொடுக்குறேன். ஆனா நான் 7 நாளும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்குறேன். அப்ப 7 நாளும் என்னோட பயணிக்கிறவங்களும் இதுல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டடி எப்படி என்று, அவங்க முழுமையா கற்றுக்கொள்றாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த அபிஷேகம் பண்ண சில நேரம் அறகுறையா நீங்க இந்த வார்த்தையை கேட்பீங்கன்னா என்ன கோவிப்பீங்க அல்ல குறை நினைப்பீங்க, இருந்தாலும் பொய்யா சொல்றாருன்னு. நீங்க வேணா தேடி பாருங்க, தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் சேர்த்து ஆராய்ஞ்சு பாருங்க, அதனுடைய அர்த்தத்தை பாருங்க. அபிஷேகம் என்றால் என்ன? சரி சரி, சில நேரம் நீங்க யோசிக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா அதை டச் பண்றேன். சரி, அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் லைட்டா நான் உங்களுக்கு டச் பண்றேன். இப்ப ஆரோனையும் அவனுடைய குமாரனையும் என்னுடைய ஆசாரித்துவ ஊழியத்துக்காக அவன் அபிஷேகம் பண்ணணும்னு மோசேக்கு சொல்றாரு. சரிதானே? அதுபோல தாவீதுக்கு சொல்றாரு, சாமுவேல் இடத்துல சொல்றாரு, நீ போய் ஈசாய் வீட்டுக்கு போய் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அவனுடைய குமாரன் ஒருவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. உங்களுக்கு இந்த தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றேன். இயேசு கிறிஸ்துவையும் தேவன் அபிஷேகம் பண்ணினார்ன்றது. சரிதானே? நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்து என்று பார்க்கிறோம். இப்ப இந்த 3 காரியங்களை உங்களுக்கு தாரேன். இப்ப இந்த 3 காரியங்களையும் பார்க்கும்போது அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட போது துள்ளி குதிச்சு அலறி கத்தி உருண்டு புரண்டெல்லாம் அவங்க செய்யல. ஏன் அப்படி செய்யல? அப்ப இன்றைக்கு நாம அபிஷேகம் என்பதை எப்படி நாம போதிக்கப்பட்டிருக்கிறோம்? அபிஷேகம் வந்துருச்சுன்னா துள்ளி குதிக்கிறது, அலறி அடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். இங்க பாருங்க, நான் பரிசுத்த ஆவி நிறைவு பெற்றவன் தான் நீங்க நினைக்க கூடாது. சரியா? நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறேன். ஆனா தெளிவான சத்தியத்துக்குள்ள தேவன் என்ன நடத்துறாரு, அது அறகுறைய அபிஷேகம் பண்ணி ஆடுறது துள்றது அல்ல, அது நியமிக்கப்படுது, நியமனம் செய்யுதல். அதுதான் அதனுடைய காரியம். தெரிந்து கொள்ளுதல் அல்லது நியமிக்கப்படுது. உண்மையான தமிழ் அர்த்தம் அதுதான். சரி, இது சப்ஜெக்ட் இல்லை. மேலதிக தேவை உங்களுக்கு உண்டென்றால் நீங்க என்னுடைய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க, பர்சனலா என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். அதனால தவற எடுத்துக்கொள்ளாங்க. எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சோதரம். ரைட். இப்ப எதுல நாம விட்டோம் சொல்லுங்க? பிராக்டிக்கல், நடைமுறை. ருசித்து பார்க்கணும். அவன் ருசித்து பார்க்கணும்னா என்ன? இப்ப நான் ஒரு பழத்தை சாப்பிட்றோம்னா அது நம்முடைய வயிற்றுக்குள்ள போனா அந்த பழத்தினுடைய விளைவுகள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. அல்ல ஒரு சாப்பாடு, ஒரு இறைச்சி சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், முட்டை சாப்பிட்றோம், அல்லது ஏதோ ஒன்றை சாப்பிடுகிறோம், அல்லது குடிக்கிறோம், நல்ல சூப் குடிக்கிறோன்னு வைப்பமே, அது போன பிறகு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. அதுபோல இந்த வசனமாகிய ஆகாரம், இந்த வார்த்தையாகிய ஆகாரம் நமக்குள்ள வரும்போது
நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணுமே. ஆனா உண்டு பண்ணுறது இல்லையே. என்ன காரணம்? என்ன காரணம்? கேட்கிறோம், பார்க்கிறோம், ருசிக்க தெரியல. அது வாழ்க்கையில் அது வரமாட்டேங்குது. அது எப்ப வரும்? இப்ப நாம கவனிங்க. இப்ப என்னுடைய இந்த ஸ்டடிக்கு வந்தவர்கள் அவங்க மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியும், நாங்க மாறுறோம் அப்படின்னு சொல்றாங்க, மாறி இருக்கிறோம்னு சொல்றாங்க, சில விஷயத்துல மாற்றம் அடைந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி சொல்றீங்களா அல்லது நானே சொல்லிக் கொள்றேனா? ஹலோ, நீ கேக்குறீங்க தானே? கேட்டவர்கள் சொல்லுங்க. ஆமென். மாற்றம் ஆமென். அடைந்து ஆமென். இது தேவை. இதுதான் நமக்கு தேவை. சும்மா பிரசங்கத்தை கத்தி கத்தி பண்ணிட்டு இது எனக்கு திருப்தி, ஆப்பா நான் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டேன், நான் திருப்தி அடையும், நீங்களும் ஐயோ நல்ல பிரசங்கம் அப்படின்னு கேட்கறதுக்கா ஆண்டவர் ஒரு மனுஷனை பிரசங்கம் பண்ண வைக்கிறார்? ஒரு மனுஷனை பிரசங்கத்தை கேட்க வைக்கிறார்? பரிசுத்த வேதாமத்தை எதுக்கு தந்தார்? மனுஷனானவனுக்கு எல்லாருக்கும் குறை இருக்கு, குறிப்பா சில விஷயங்கள். இப்ப கவனிங்க, இப்ப கொடுங்கள் கொடுக்கப்படும் என்ற வசனம் இருக்கு. இப்ப நான் போதிக்கிறேன், கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க கர்த்தருக்கு கொடுக்கணும், காணிக்க தசமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்றேன். நான் தசமா கொடுக்கிறேன்னா, நான் காணிக்க கொடுக்கிறேன்னா, அப்ப நான் காணிக்க கொடுத்து நான் தசமாவும் கொடுத்தாதான் என்னால பிரசங்கம் பண்ண முடியும். நீங்க காணிக்க கொடுங்க, பிரசங்கம் இந்த தசமாவும் கொடுங்க. நான் யாரையும் குற்றப்படுத்தல. ஒரு நாள் இந்தியாவில நாகர்கோவில்ல ஒரு சபையில இந்த பிரசங்கத்தை நான் பண்ணினேன். இந்த கொடுங்கள் என்ற அந்த வார்த்தையில பிரசங்கத்தை நான் கொடுக்கிறேன், நான் தசமாவும் கொடுக்கிறேன். என் வீட்டுல கவனிங்க, எங்க வீட்டுல கூட நான் சொல்லுவேன், என்னுடைய மனைவிக்கு சொல்லுவேன், உனக்கு என்ன கிடைக்குதோ அது நீ தனிய தசமா எடுத்து கொடுக்கணும். என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு சொல்லுவேன், நீங்க உங்களுக்கு கிடைக்கிறதுல தசமா கொடுக்கணும். இந்த தசமா கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னு பல்வேறுபட்ட என்ன இருக்கு, கருத்து வேறுபாடுகள். யூடியூப்ல எல்லாம் தசமா கொடுக்கறவங்க கொடுக்க கூடாது, வாங்கக்கூடாது, கள்ள அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. அது இல்லை, தசமான்னு பைபிள்ல இருக்கு, கொடுக்கணும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, கொடுக்கணும். கொடுக்கறனால என்ன பாவம் செய்துட்டோம்? சில பேர் போதிக்கிறான் பாருங்க யூடியூப்ல, தசம வாங்குறவன் கள்ளன், அவன் திருடன் எல்லாம் போதிக்கிறாங்க. பாவம் செய்யறவன் தான் கள்ளன், திருடன். களவெடுக்கிறவன் தான் திருடன். தசம வாங்குறதோ காணிக்க வாங்குறவன் திருட்டுத்தானமா. அதை ஏமாத்தி பொய் சொல்லி வாங்கக்கூடாது. ஆண்டவர் நியமிக்கப்படும். நான் ஊழியக்காரன், நான் ஊழியம் செய்யறதுலதான் நான் பிழைக்கிறேன். நான் எந்த வேலையும் எதுவும் செய்யறதில்லை. நான் ஃபுல் டைமா நான் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் பிரசங்கம் பண்றது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் சுவிசேஷத்தினால் பிழைப்பு நடத்துகிறான். அப்ப எனக்கு சாப்பாடே சுவிசேஷம் அறிவிக்கிறலாம் கிடைக்குது. அப்போ நான் போய் ஒரு சபையில பிரசங்கம் பண்றேன், அல்ல ஒரு வீட்டுல போய், ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுல, தெரியாத வீட்டுல எல்லாம் நான் போய் அப்படி எல்லாம் செய்யறது இல்லை. கூப்பிடுறாங்க. இப்ப குறிப்பான ஒரு நபரே சொல்றேன், தேவகுமார் பிரதர், நான் அவங்க ஊருக்கு போனா அவங்க வீட்டுல என்ன கூப்பிடாம இருக்க மாட்டாரு, கூப்பிடுவார். இந்த சாந்தி சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஒரு டீமா அவங்க கூடுவாங்க. ஒரு 4-5 பேரு 10 பேரு கூடுவாங்க. கூடி என்ன செய்வாங்க, என்னட்ட ஐயா வார்த்தையை சொல்லுங்க, ஐயா பாஸ்டர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தையில அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. அப்ப சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு முடிச்ச பிறகு நல்ல சாப்பாடு தருவாங்க. சாப்பிட்ட பிறகு காணிக்க தருவாங்க. இது நான் சாப்பிட்டது தவறா அல்ல காணிக்க வாங்கினது தவறா? சொல்லுங்க. ஹலோ, என்ன ஒண்ணு பேசாம இருக்கிறீங்க? தவறு இல்ல பாஸ்டர். நான் பொய் சொல்லி வாங்கலையே அவர்கிட்ட காசு, எனக்கு தாங்கன்னு நான் கேட்டு வாங்கலையே. அவங்களா மனமு வந்து ஒரு ஊழியக்காரனு காணிக்க கொடுக்குறாங்க. இது தப்பா தவறா? இல்லையே. ரைட். இப்ப வாங்குறேன் நான், உங்கள்கிட்ட நான் காணிக்கையோ தசமபாவத்தையோ வாங்குறேன், நான் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? சொல்லுங்க. நானும் கொடுக்கணும். நான் கொடுக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்கிற கரெக்டா நான் எடுத்து வச்சு கொடுத்துருவேன். இப்ப 8000 ரூபாய் எனக்கு கிடைக்குதுன்னு வச்சா, இங்க பாருங்க எவ்வளவு நான் தசமபாகம் முறை நம்ம தான் ஏற்றுக்கொள்ளுகிறோம்.
8,000 ரூபாய் நமக்கு வருமானம்னா எவ்வளவு கொடுக்கணும் நாம சொல்லுங்க? 800 ரூபா. ஆ? 800 ரூபா சொல்லுங்க. பாஸ்டர், 800. 800 ரூபாய் 800 ரூபாய் கொடுக்கணும். சரிதானே? நான் என்ன செய்வேன்? 8,000 ரூபாய் எனக்கு கிடைச்சா நான் 1000 ரூபாய் கொடுப்பேன். நல்ல கவனிங்க, நான் 1000 ரூபாய் கொடுப்பேன். அதுல நாம சரி கணக்கு, சில பேர் கணக்கு பார்த்து நிறுத்து பார்த்து ஒரு அவுன்ஸு கூட, ஒரு கிராம் கூட கூடாதுன்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க? 920 ரூபா தசமம் போடுவாங்க. அப்படின்னா என்ன, அங்க என்ன வந்திருக்கு அவருக்கு? ஏன் 920 ரூபாய்க்கு ஒரு 80 ரூபாய் கூட்டி 1000 ரூபாய் கொடுத்தா என்ன? இப்படியெல்லாம் சில பேர் கணக்கு பார்ப்பாங்க பாருங்க. சரி, எது எப்படியோ, நான் நாகர்கோவில்ல இந்த பிரசங்கத்தை கொடுக்கறத பற்றி பிரசங்கம் பண்ணினேன். முதலாவது அந்த பாஸ்டர் எழும்பி அவர் சாட்சி சொன்னார். என்னோட தேவன் பேசினார், நான் மனம் திரும்புகிறேன். பாஸ்டர் சொன்னார், நான் மனம் திரும்புகிறேன், தேவன் என்னோடு பேசினார். இப்படி இதுதான் ஐயா தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். நம்மகிட்ட குறை காணப்பட்டா நம்ம மனம் திரும்பணும். அந்த குறையில நிலைக்க கூடாது. இன்னைக்கு எத்தனை, நான் யாரையும் தவறா சொல்றேன், எந்த போதகரையோ நான் யாரையும் நான் கை நீட்டினால் நான் சொல்றது இல்லை குற்றம் என்று சொல்லி, ஆனா வேதத்தை நான் போதிக்கிறேன், அவ்வளவுதான். அது சில பேரு குற்றமா போனா அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. கவனிங்க, நாம போதிக்கிற நான் கொடுங்கள் என்று நான் போதிக்கிற நான் கொடுக்கணும், நான் கொடுக்கிறேன். பொய் சொல்ல வேண்டாம் என்று போதிக்கிற நான், கவனிங்க, நான் பொய் சொல்லாம இருக்கணும். நான் சொன்னது போல ஒரு கடையில போய் ஒரு பெரிய தவறா தெரியறது இல்லை, ஆனாலும் ஒரு சின்ன தவறோ பெரிய தவறோ ஒரு செய்யணும். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு தவறு செய்துட்டா நம்ம என்ன கேட்கல, நீங்க சொன்னது கேட்கல, ஒண்ணுமே கேட்கல, ஒன்னும் கேட்கல. அதான், ஒரு செய்துட்டா நான் என்ன செய்யணும்? கேக்குதா? திருந்தோம், மனம் திரும்பணும். ஆமா, மனம் திரும்பணும். தவறு செய்யாத யாரும் இருக்கிறோமா? ஹலோ, அப்படி யாரும் இருக்கிறோமா? இல்ல. அப்ப போதிக்கிற போதகரும் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு, போதனை கேட்கிற மக்களும் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை தவறும் பட்சத்துல உடனடியாக லேட் பண்ணக்கூடாது, உடனடியாக மனம் திரும்பிடணும். கவனிக்கிறீங்களா? இதைத்தான் 51வது சங்கீதத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து அதை வாசித்து நான் முடிப்போம். 52 வாசிங்க, 5 வரைக்கும் வாசிங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கமும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். போதுமா, டைம் ஆச்சு, போதும். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்? இதை நாம செய்யணும். நான் கவனத்துல கொள்ளணும். எனக்கு பாவம் இல்லை, அவர்ல தான் தப்பு இருக்கு, இவர்ல தான் பிழை இருக்குன்னு சொல்லக்கூடாது. பிழை இருந்தா அவர் தெரிந்து கொள்ளணும், அவரை போய் நம்ம திருத்த முடியாது. முடிஞ்சா சுட்டி காட்டலாம், அது கூட நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா அவருக்கு தெரியாதாளா? அதனால தெரிஞ்சு செய்யும் போது நம்மால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அவங்களுக்கா ஜெபிக்கலாம், ரைட், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஓகே, உங்களுக்கு எப்படி பிரயோசனமா இருந்ததா செய்தி வார்த்தை? எல்லாருக்குமா, சொன்னவர்களுக்கு மட்டுமா இல்ல சொல்லாதமா? எல்லாருக்குமா?
பிரயோஜனம். ஆகவே பிராக்டிக்கல் தேவை. சரி, தொடர்ந்து நாம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகளில இந்த வேத பாடத்தை நடத்துகிறேன். அதை தொடர்ந்து ஜீசஸ் தி வே மினிஸ்ட்ரி, இயேசுவே வழி ஊழியத்துல செவ்வாய், சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில நான் வேத ஆராய்ச்சி நடத்துகிறேன். அதை தொடர்ந்து வியாழன் பெட்ரா அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரி என்றதுல ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்குறேன். அவர் கேட்டுக்கொண்டதுனால அது எனக்கு மறுதளிக்க முடியல. ஏற்கனவே அவங்க ஐயோ வாங்க ஐயான்னு கேட்கறதுனால, இல்லாட்டி நான் வேற பக்கம் ஏதாவது நம்முடைய மினிஸ்ட்ரியில போயிடலாம். ஸோ 7 நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். இங்கே இருக்கிற சிலர் கூட எல்லா நாளும் என்னோடு பயணிக்கிறவர்களும் இங்கே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன்.